மூடி ஆண்டு வார்த்தைக்காக நான் செய்து பண்ணுவோம். எல்லா பிள்ளைகளும் ஆண்டவர்களோடு பேசணும். தூரத்தில் இருக்கிறவர்களும் சமூகத்தில் இருக்கிறவர்களும் எல்லாருமாய் வாய்களை திறந்து யாருக்கு பேசணும் என்று விரும்புகிறாங்களோ அத்தனை பேரும் கைகளை உயர்த்தின வண்ணமாக பேசப்பட ஜெபம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நாவலில் என்னோடு பேசணும். ஆண்டவரின் அதை கேட்க சுத்தமாக இருக்கிறது. சாமுவேலை போல அடுத்த ஜாபத்திலும் எந்த வேளையிலும் நீ பேசினால் ஏதோ அடியே நான் இருக்கிறேன், அதை கேட்பதற்கு நான் ஆயத்தமாய் வந்திருக்கிறேன். ஆண்டவரை நானும் என் வீட்டாருமோ வேண்டாம் கர்த்தரையே சேவிப்போம் ஜோபு சொல்றது போல ஆண்டவர்களுடைய வசனத்தை கேட்பதற்கு என் காதுகளையும் என் இருதயத்தையும் என் உள்ளத்தையும் திறந்து கொடுத்து ஆண்டவரே அதை கேட்கிற போது என் உணர்வடைந்து சகல பாவ அக்கிரமத்திலிருந்தும் ஆண்டு உலகத்தில் நான் கரைப்பட்டு போகாதபடி இயேசுவே என்னை தடுத்து நிறுத்தி நான் நடக்க வேண்டிய வழிகளில் என்னை நடத்துகிற கர்த்தராகிய தெய்வன் நீர் என்று அறிந்து ஆண்டவரே அந்த வழியில் நான் பிரவேசிக்கவும் அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளவும் சத்தியத்தை அறிவதால நான் விடுதலை பெற்றுக்கொள்ளவும் விடுதலை அடைகிறதால நான் ஆரோக்கியம் பெறவும் ஆரோக்கியம் அடைகிறதால அற்புதங்களை அடையவும் பரிசுத்த ஆவியானவரே நீர் எனக்கு உதவி செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். கேட்கிறதுக்கு நிறுவனத்தை திறந்தருவீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபம் நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சதா காலங்களில் மகிமை உள்ளவர். ஆமென். ஒரு பெரிய செய்தி சொல்வதற்கு முன்னதாக ஒரு மறைபொருளை தேவ ரகசியத்தை சொல்லித்தரதுக்கு முன்னாடி நீங்கள் எத்தனை பேர் கடந்த வருஷம் இன்னென்ன காரியத்தை கட்ட வேண்டும்? ஒரு வீடை கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, அல்லது ஒரு வாகனம் எடுக்க யோசிச்சிருப்பீங்க, அல்லது ஏதோ ஒரு காரியம் நீங்கள் மேற்கொள்ள கடையை ஆரம்பிக்கலாம், ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம், எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், எனக்கு ஒரு திருமணம் ஆகும், ஏதோ இல்லாத பிள்ளைலாம் முந்தி படித்து ஒரே ஃபெயில் விட்டுருக்கிறேன். அதனால் நான் இந்த வருஷம் நான் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும், நான் முன்னுக்கு வரணும், நான் முதலாம் பிள்ளையாக வரணும் என்று இங்கே இருக்க எல்லாருக்கும் அப்படி எதிர்பார்க்கிறது. அவன் சொல்லுங்க, அப்படி உண்மையாகவே நான் அப்படி எதிர்பார்த்தேன். அதில் எனக்கு ஒரு சில காரியம் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமை சொல்லுங்க. எனக்கு அதில் எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்கள் எனக்கு நடந்தது. ஆமை சொல்லுங்க. ஆனால் பெருவாரியான விஷயங்கள் தாமதமாய் தூரமாய் போயிட்டு இருக்காங்க. ஒரு ஆமை சொல்லுங்க பார்ப்போம். நிறைய விஷயங்களுக்கு தூரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நிறைய விஷயங்களுக்கு நடக்காமலே தூரமாய் இருக்கிறது. அந்த ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். ஆமை, நீங்க ஜீவ நீரூற்று அண்டைக்கு வந்தீங்கன்னா அவர் சொல்றார், பணமும் இல்லாமல் ஆமே, விலையும் இல்லாமல் ஆமே, இலவசமாக நோந்து கொள்வீர்களாம். கரணை தட்டி ஆண்டு சொல்லுங்க, பணமும் கொடுக்காம அவன் விலையும் கொடுக்காம கஷ்டப்படாம இலவசமாக கட்டளை செய்வாராம். என்னண்டைக்கு ஊற்றண்டைக்கு வாருங்கள் என்றது மீனிங் என்றது தேவ சமூகம். அவன் சொல்லுங்க, தேவ சமூகத்துக்கு நீ வந்துட்டாங்க. தேவ சமூகம் வந்தா என்னோட இது எல்லாம் எந்த பொய்யை அடிப்படையாக வச்சு நம்முடைய ஆசீர்வாதம் தூரமாயும் காலதாமதமாயும் அல்லது கிடைக்காமல போற சூழ்நிலையும் இருக்கிறது. அவன் சொல்லுங்க, அப்ப அதை கிடைக்க வேணும், சீக்கிரமா நடக்கணும், அதனது காலத்துல அது நடக்கணும்னு சொன்னால் நான் அவருடைய சமூகத்துக்கு கடந்து போகணும். சமூகத்துக்கு போய் என்னத்தை பெற்றுக் கொள்வீர்கள்? சமூகத்துக்கு போய் எதை பெற்றுக் கொள்வீர்கள்? 2 பாட்டு பாடினோம், அபிஷேகத்தில் தொழில் குதிச்சோம், ஏதோ ஒரு வார்த்தை பாசம் பண்ணார், நல்ல சொற்பொழிவு, கொஞ்சம் பேரை திட்டினார், கொஞ்சம் பேர் பேசினார், கொஞ்சம் பேருக்கு ஆறுதலாக இருந்தது, சும்மா ஏதோ பிரசங்கம் கேட்டு வந்தோம். அப்படின்றதுனால எனக்கு அந்த சமூகம் கிடைச்சிருமா? நான் சொல்லுகிறேன், அங்கே பாடப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் வேர்ஷிப் பண்ற போது கேட்கப்படுற தீர்க்கதரிசன செய்திகளையும் அதே நேரம் ஆண்டவர் அங்க பேசுறது நல்லதோ கெட்டதோ, ஆண்டவரை திட்டுகிற அல்லது அன்பு காட்டுகிற கிருபை பொருந்துன அல்லது நியாயப்பிரமாணமாக எப்படி வேணாலும் வார்த்தை வரலாம். வாங்க சொல்லுங்க, எப்படி எனக்கு வார்த்தை வந்தாலும் அந்த வார்த்தையை எனக்கு நான் எடுத்துக்கொள்ள போறது, எனக்குள்ள ஒரு உருமாற்றம் நடக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்றது, எந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற போது அவனுக்குள்ள தன்னை உருமாறுவதற்கு விட்டு உருமாறனா என்ன உருமாறண்டா என்ன ஒன்றா சொல்லிங்க, என்னன்னு கேட்டு போனா தான் அந்த பதில் கிடைக்கும். அவன் சொல்லுங்க, தங்கச்சி உருமாறண்டா என்ன? எப்படி சேப்பு சட்டை வந்தாலும் அவங்க வெள்ளை சட்டையை மாத்துதா? இல்லை, நான் எல்லாம் ஒரு மாறத்தான் விரும்புகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வெள்ளையா மாறுது. அவன் சொல்லுங்க, மறுநாள் இன்னைக்கு வெள்ளை போடு, கையை தட்டி ஆடு நாட்டு. அவன் சொல்லுங்க, அல்லேலூயா சோத்துறான், கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஜெயபுரம் இன்னைக்கு வெள்ளை போடு தம்பி சோத்துறான். 6:30 வரைக்குள்ள நான் விரும்புகிறேன். நாம் சொல்லுங்க, தேவ சமூகத்துக்கு ஆதரவு வர்ற போது நம்மளோட நடை உடை பாவனை எல்லாம் மாறணும். அவன் சொல்லுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாறணும். அவன் பக்கத்தில் கையை சொல்லு, கலர்ஸ் காட்டுறோம், கலர்ஸ் காட்டுறோம். அதே கலர்னு சொல்லுது, கலர்ஸ் காட்டுறோம்.
தலை காட்டட்டும். ஆமென். நம்மை தாழ்த்துகிறவர் கர்த்தருக்கு முன்னாடி உயர்த்தப்படுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. நீங்க சபைக்கு வரைக்கும் வெள்ளை சட்டை தான் போட்டு வரணுன்றது பைபிள் சட்டம் அல்ல. பைபிள் சட்டம் அல்ல. அவன் சொல்லுங்க. ஆனால் நமக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. ஆம் சொல்லுங்க. உலகத்திலிருந்து நாங்கள் வேறுபிரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஒரு பரிசுத்தவர்கள் ஆளுமை புகைக்குள்ள நாங்கள் எங்களை மாத்திரமல்ல, எங்களை காண்கிற மக்கள் அவர்கள் ஆலயத்துக்கு போறாங்க. அவங்க பெண்டிகோஸ் பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் உங்களுக்கு இனங்காணும்படியாக ஆமை சொல்லுங்க. அவங்க நம்ம ஒரு மரியாதை கொடுக்கும்படியாக நீங்க கொஞ்சம் வித்தியாசமா வழிகிட்டு வரைக்கும் 2 பையன் சீக்கடிக்க தான் செய்வான், பூப்போட தான் செய்வான். ஆமை சொல்லுங்க. அதே பையனுக்கு முன்னாடி நீங்க நவநாகரிகம் இல்லாம ஆண்டு சமுத்திர தாழ்வுள்ள பிள்ளைகளாக அதுக்குரிய வஸ்திரங்களோட வரைக்குள்ள அவன் எந்த சத்தமும் காட்டாம உங்க மேல இருக்க மகிமையை அவன் வாயை மூட வச்சிரு. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சேர்த்துங்க. இப்ப கவனிங்க, தேவ சமூகத்துக்குள்ள நீங்க வந்ததுனால, கர்த்தருடைய ஆதரவை தேடி வந்ததுனால, உங்களுக்கு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னுக்கு கிடைக்காம தாமதப்படுத்தப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் 10 நாள்ல 10 மணித்தியாலத்துல கர்த்தர் திருப்பி தர கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சேர்த்துங்க. என்ன நடக்கிறது? நான் உருமாறுகிறேன். வார்த்தையை கேட்கக்குள்ள எனக்கு என்கிட்ட ஏற்கனவே கட்டிச்சு குத்தி வெட்டி இருந்த ரத்தத்தை வாச வாய்கள் கொண்டும் ரசிக்கப்பட முன்னதும் சரி, ரசிக்கப்பட்டது பின்னதும் சரி, அம்மா பாட்டு எனக்குள்ள ஊற்றப்பட்ட அந்த ரத்தம் இன்னும் வேறைய மாத்தல. அவன் சொல்லுங்க, வேற ரத்தமா உருவி எடுக்கல. அவன் சொல்லுங்க, அந்த ரத்தம் தான் இருந்தது. ஆனால் தேவ வார்த்தையை கேட்ட உடனே அங்க ஜீன் மாறுது. அவன் சொல்லுங்க, என்னுடைய சுபாவம் மாறக்குள்ள என் ரத்தமும் மாறுது. அவன் சொல்லுங்க, அப்ப அம்மா அப்பாட ரத்தம், கொலைவரி ரத்தம், தேசத்துக்கான ரத்தம், வெடிச்சு சாக ரத்தம், தற்கொலை படையாளிப்ப வெடிச்சு சாகலாம் அந்த ரத்தம் ஏசப்பாவுக்கு நான் மறிக்கவும் நான் தயாரிக்கிற நன்மைக்காக, நான் நன்மை செய்வதற்காக, சத்தியத்துக்காக நான் மறிக்கவும் தயாராக. அப்படி இருந்த ரத்தம் கருப்பு ரத்தமா இருந்தது. எப்படி ரத்தமா இருந்தது? கருப்புலி ரத்தம். கருப்பு ரத்தம் தான் சொல்லு. கருப்புலி ரத்தம், கருப்பு ரத்தம். அதுக்கு எந்த ஈரமும் தெரியாது. வெட்டிச்சா வெளிதான். அவன் கருப்பு ரத்தமா இருந்தது. கர்த்தர் சிவப்பு ரத்தமாய், நாம சொல்லுங்க, உணர்வுள்ள ரத்தமாய், இறக்கமுள்ள ரத்தமாய், மற்றவர்களுக்காக தியாகம் செய்கிற ஒரு ரத்தமாய் இருக்கிற ரத்தமே ஒரு கொஞ்ச நாள்ல எனக்குள்ள வார்த்தையை கேட்க 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 எனக்கு புத்தி தெளிய அந்த பழைய மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமா செத்து போய் எனக்குள்ள கிறிஸ்து உருவாக ஆரம்பிக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. எனக்குள்ள கிறிஸ்து உருவாக ஆரம்பிச்ச உடனே என் சுபாவம் மாறுது, என் புத்தி மாறுது. பழைய ஸ்டைல், பழைய குணாதிசயம், பழைய காரியங்கள் அது எங்க போச்சுன்னு தெரியாது. அந்த மனிதன் மறித்து போய்விட்டார். இப்பொழுது வாழ்வது நான் அல்ல, என்னை கிறிஸ்துவை வாழ்கிறார். கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. ஆமென். உற்சாகமா சொல்லுங்க. ஆமென். ஆமென். அதுக்கு தான் கத்தி ஆராதனை முழுமையாக பங்கெடுக்கணும்னு சொல்றதுக்கு காரணம், எப்படி ஆகிலும் பிரசங்கத்தை கேட்டோம் சொல்லுங்க. எப்படி ஆகிலும் வார்த்தை கேட்டு முடிஞ்சு என்னத்துமா சொல்லி கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக, உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, உனக்கு உண்டான சகலவற்றையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த பிளஸிங்கை வாங்கி கொண்டு போக மாட்டோம். என் பிள்ளைகள் இங்கே இருக்கணும் என்பது கர்த்தரை விருப்பமாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையை சொல்ல ஒரு மாற்றம் வந்துட்டா நம்ம உணர்வு இல்லாமல் இருக்க மாட்டோம். அவன் சொல்லுங்க, எங்களுக்குள்ள ஒரு உருமாற்றம் நடந்துட்டா நாங்கள் பிந்தி முந்தி வரணும்லாம் யோசிக்க மாட்டோம். கர்த்தர் கண்ட ஆண்டவருடைய சமூகத்துக்கு நான் முந்தி வரலாம். ஆமென். பிந்தி வரக்கூடாது. அல்லேலூயா. ஆலயத்துக்கு 8 மணிக்கு ஆகுது, தன் பிரதர் 8 மணிக்கு டைம். ஆமென். இதெல்லாம் மாற்றி இந்த வருஷத்துக்கு கொஞ்சம் என்ன வேறு இன்னும் நான் 4-5 ஆறுதலை இன்றைக்கு செய்ய வேண்டியிருக்கு. ஆமாம் சொல்லுங்க. அதான் கூட அதுக்காக நான் இந்த ஆறுதலை கொஞ்சம் முன்னுக்கு எடுத்துருக்கிறேன். அதான் கூட 8லேருந்து 11 மணி மட்டும். ஆமென். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதுக்குள்ள முடிச்சிடணும். அல்லேலூயா. கவனிச்சு கொள்ளுங்க. அதான் கூட கர்த்தர் இந்த நாளில் நீங்கள் விரும்பினதை அடையணும்னா நீங்களே உங்களோட மனசாட்சியை கை வச்சு சொல்லுங்க. ஏன் அது உங்களுக்கு தூரமா போகணும்? எதுக்காக உங்களுக்கு நடக்க வேண்டிய நன்மை தூரமா போகணும்? அப்படியே சிந்திச்சுப்பாங்க. தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவு எப்படி? ஆமாம் சொல்லுங்க. ஆமென். இந்த உறவு சரியாயிட்டா
அவர் தருவது பிள்ளையா போவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சொல்லுங்க. இந்த உறவை கட்டுவதற்கு தான் நமக்கு ஒரு உருமாற்றம் தேவை. வார்த்தையை கேட்க கேட்க உள்ளம் மாறும், சிந்தனை மாறும், என் புத்தி மாறும், சுபாவம் மாறும். அப்ப கோவப்பட்டுதான் இப்ப அடி வாங்கத்தான் வேணும். நாம சொல்லுங்க, அப்ப என்னை அவமானப்படுத்தவர்கள் அவமானத்தை சகிக்கத்தான் வேணும். ஏனென்றால் இயேசுவின் சுபாவம் எனக்குள்ள கடந்து வர 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 நான் அவரை போலுமானே, அவராகவும் மாறினேன். என் கைகளை கொண்டு அற்புதங்களும் அடையாளங்களும் பலத்த கிரியில் நடப்பிக்கிற ஒரு மனிதனாகவோ மனுஷியாகவோ உன்னை கர்த்தர் உருவாக்குவதற்கு நீ அவராக மாறுகிற, அவற்றை இயல்புக்குள்ள வருகிற, அவற்றை சாயல் மாத்திரமல்ல அவற்றை சுபாவமுடையவனாக மாறிவிடுகிறான். அவன் சொல்லுங்க, ஆமென் ஆமென் அல்லேலூயா. அதனால இந்த விஷயத்தை மனதில் வச்சுக்கொண்டு நான் வேத பகுதிகளை கடந்து செல்வோம். வாசிக்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:14வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிப்போம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. கவனிங்க, யாவருக்குள்ளேயும் சமாதானம் எப்படி கேட்ட போது சகோதரர்களுக்குள்ள சமாதானம் இல்லாம போகும், கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லாம போகும், மாமியாருக்குள்ள மருமகளுக்குள்ள சமாதானம் இல்லாம போகுது. நல்ல காலம் பைபிள்ல மாமா மருமகன் ரெண்டு எழுதப்படுங்க. அதுக்காக கையை தட்டு கையை தட்டு அவசரங்க. கணக்கு யோசிச்சு அவசரங்க. அவன் பைபிள்ல யோசிச்சது ஆண்டு மாமிக்கும் மருமகளுக்கு இருக்கு, மருமகளுக்கும் மாமாக்கிட்ட எழுதலையே. இல்ல, உண்மையாவே உலகத்துல அப்படி இல்லத்தான். கரங்களை தட்டி ஆண்டு ரெண்டு நாம சொல்லுங்க. உலகத்துல சில பிரச்சனை அப்படி இல்லை, நான் பாக்குறேன். ஆமென். வடையா செஞ்சு போங்க. யாருக்கு தான் குழந்தை வருது? இந்த அம்மாவோட வாயும் சரியா இருக்காது, அம்மாட்ட வந்த மருமட்ட வாயும் சரியா இருக்காது. அம்மாவும் அவளை மகளா நினைக்கிறது இல்லை. ஆமென். அவவும் தனக்கு ஒரு அம்மாண்டு நினைக்கிறது இல்லை. அதனால பிரச்சனை. ஆனா இந்த அம்மாவுக்கும் நிறைய 5 பொம்பளை பிள்ளை அவன் சொல்லுங்க, 5 பொம்பளை பிள்ளை இன்னொரு வீட்டுக்கு மருமகளா அனுப்புவா. தான் என்ன மருமகளுக்கு செய்யறாங்களோ அதுவே அதை விட டபுளாக தன் பிள்ளைகளுக்கு அங்க செய்யப்படும். இதுதான் நியதி. நாம சொல்லுங்க, அதுதான் நடக்கும். நாம சொல்லுங்க, இந்த அம்மா நல்ல ஆளா இருந்தா, இந்த மாமி சரியா இருந்தா, இந்த மருமகளும் சரியா இருப்பாங்க. நாம சொல்லுங்க, இப்ப 2 இருக்கிறது என்ன தேவை? சமாதானம் தேவை. சமாதானம் எதனால கிடைக்கும்? பரிசுத்தத்தினால. கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுங்க. தேவ அன்பினால, தேவ பரிசுத்தத்தினால, தேவ ஒருமனதால, தேவ ஐக்கியத்தினால உனக்குள்ள தேவன் இருந்தாலே அன்பு வந்துடும். நாம சொல்லுங்க, உனக்குள்ள இயேசு இருந்தாலே சமாதானம் வந்துடும். கரங்களை தட்டி ஆண்டு நன்றி சொல்லுங்க. அடுத்த கையை பிடிச்சோம். நீ காலையில் எழுப்பினோன்னு நீ ஜெபிக்கிறேன் வை. முதலாவது மங்கள வார்த்தை மாமி தொடங்குவார், பிறகு மாமா தொடங்குவார், பிறகு மச்சி தொடங்குவார், சித்தப்பா பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் தொடங்குவார். அண்டு ஃபுல்லா படுக்க மட்டும் சி 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 என்றுதான் உங்க வாழ்க்கை போகும். அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்துல உண்மையாவே இந்த வீட்டை சுத்தி சண்டைக்காரரும் கொழுவல்காரரும் குதிரை உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 16000 பேர் இருந்தாலும் நீ ஜெபிக்கிற ஆளா, ஏசப்பாவோட அன்பு காட்டுற ஆளா இருந்தா, ஆமா சொல்லுங்க, இந்த மாமி ஒரு ஜெபிக்காத ஒரு சுத்த சூன்யமாவே இருக்க. ஆமா சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தா நஸ்ரியா உலகுதா. நீ காடு எழுப்பி காது கிளிய ஓ சோத்திர சோத்திர சோத்திரம் ஜெபிச்சு பாரு. மாமிக்கு இருக்க ஆவி போயிடும், மாமாக்கு இருக்க ஆவி போயிடும், பக்கத்துல இருக்க ஆவி போயிடும், வெளியில உள்ளுக்க நின்ற எல்லா ஆவி போயிடும். சத்துருக்கள் பாதப்படியில நஸ்ரியா எப்படி இருக்கிற? சாப்பிட்டியா? தண்ணி குடிச்சியா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் சொல்ற பாலப்பத்திர கொண்டு முதல் பாலப்பத்தை உனக்கு தரணும். ஆமா சொல்லுங்க, ஆமே அல்லேலூயா. சில பேர் பாலப்ப மட்டும் கண்டுபிடிக்காது சோத்து. ஆமே புரியலையா? பக்கத்து வீட்டுல இருந்து கல்லு வர்றதுக்கு என்ன காரணம்? பக்கத்து வீட்டுல இருந்து டம் டம் பண்ணது கல்லு விழுது. அந்த அளவுக்கு நாங்கள் அன்பா இருக்கிறோம். அமைச்சிருங்க, அந்த அளவுக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அன்பா இருக்கிறோம். அல்லேலூயா
அதனால ஆண்டு பாருங்க கரெக்டா அடிச்சாரு. எப்படி பாருங்க, யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. நீங்க என்ன நோக்கத்துக்காக தரிசிக்கிறீங்களோ, என்னென்ன காரியத்துக்காகலாம் நீங்க போய் முறையிடுறீங்களோ அது பிரயோஜனமற்று போய்விடும். ஆமாம் சொல்லுங்க. அப்ப பரிசுத்தம் ஆவதற்கு எது முக்கியம் என்றால் வேத வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஆமாம் சொல்லுங்க. சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கும், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். எதிரெல்லாம் நம்ம கட்டளை விளக்கிறோமோ, எதிரெல்லாம் நம்ம பிடிக்கப்பட்டிருக்கிறோமோ, ரகசியமாவோ நேரடியாவோ பிசாசுகளை எங்கெல்லாம் கட்டி வச்சிருக்கானோ அந்த கட்டுகளை சண்டை ஆரம்பிக்கு வந்து பாரு. அந்த கட்டுகள் ஒன்றொன்றாய் கர்த்தர் உடைச்சு உள்ள புரியாக்கி ஒரு சுதந்திர பிள்ளையாக, சுதந்திர மனுஷனாக, சுதந்திர மனுஷியாக, கர்த்தருடைய மகனாக உனக்கு கர்த்தர் நிறுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென். மனுஷர் பிளவிட மாட்டோம், மனுஷர் தவறி போக மாட்டோம் இல்லை. ஆனா தெய்வ சமூகத்துக்கு ஏன் வாண்டு பாச கத்துற தெரியுமா? ஏன் கத்த நீ ஆண்டு சமூகத்தை தேடு கத்துற தெரியுமா? நீ அங்க வந்தா நீ அறியாமல் பிடிவாரமா பிடிச்சு கொண்டிருக்கிற கட்டுகள் எல்லாம் தளர்ந்து போகும், அந்த கட்டுகள் எல்லாம் விலகி போகும். ஆண்டு சொன்னா பூமியில என் நாமத்தில் நிமித்தமா நீ எதை கட்டுகிறியோ அது பரலோகத்தில் கட்டப்படும், எதையெல்லாம் கட்டமைக்கிறியோ அது கட்டமைக்கப்படும். பரலோகத்துக்குரிய எல்லாம் கவனிங்க, பரலோகத்துக்குரிய பூமிக்குரிய சகல திறவுகோள்களை எல்லாம் சொல்றது, சகல திறவுகோள்களை கர்த்தர் நம்மளோட கையில கொடுத்துருக்க. கடன் என்றாலும் திறவுகோளோடு தான் இருக்குது, நோய் என்றாலும் திறவுகோளோடு தான் இருக்குது. ஆமென். அன்பு காட்டணும்னால் அந்த திறவுகோளோடு தான் இருக்கு. உனக்காக நீ பகையா இருக்கிற ஆட்ட போய் ஏசப்பா மறுத்து பேச முடியாது. நாம சொல்லுங்க. நீ பிரச்சனை பண்ணாலோட நீ தான் பேச. நாம சொல்லுங்க. நீ தான் பேச பண்ணணும். அவனோட கூட ரட்சிக்கப்படாத மனுஷனா இருப்பான். அவனுக்கு இந்த வசனம் என்னன்னு கூட தெரியாம இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட ஆண்டு சொன்னா மன்னிப்பு கொடுங்கள். மன்னிப்பு வாங்குறவா, மன்னிப்பு கொடுக்குறா. அப்படி சொல்லுங்க. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. ஆமென் ஆமென். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை. அப்ப கடன் என்ன? நீங்க என்ன ஊர் முழுக்க கடன் பண்ணி வச்சிருக்கீங்களா? என்ன ஊரெல்லாம் கடன் பண்ணி வச்சிருக்கீங்களா? கடன்களை மன்னிப்பட்டா நமக்கு தேவர்கள் பெரிய கடன் இருக்கு. என்ன கடன்? நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு கொடுத்த இலவச ரட்சிப்பு ஒரு பெரிய கடன். சொல்லுங்க. நம்ம யாருமே பட்ட பக்க உடனே தூக்கில தொங்க வேண்டிய ஆக்கள். சொல்லுங்க. எந்த அருகதையும் இல்லாமல் நம்மளை கொண்ட நரகத்தில் தள்ளப்பட வேண்டிய ஆக்கள். அல்லூயா. எந்த விசாரணையும் இன்றி தண்டிக்கப்பட வேண்டிய ஆக்கள் தான் நாம். சொல்லுங்க. ஒரு நமக்கெல்லாம் விசாரணை எல்லாம் தேவையில்லை. உள்ள போடு போடு அதான் கதை. சொல்லுங்க. போடப்பட வேண்டிய ஆக்கள், சுடப்பட வேண்டியவர். ஆனால் கர்த்தர் அந்த சூழெல்லாம் அடியெல்லாம் தான் வாங்கி என்னை விடுதலையாக்கலாம். இது ஒரு பெரிய கடன். சொல்லுங்க. என் ஆத்மா மீட்புக்காக என் உயிரை அவர் கொடுத்தார். அடி வாங்கினார், கஷ்டப்பட்டார், ரத்தத்துக்கு அவமானப்பட்டார், காரியம் முழப்பட்டார், அவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டார். இதுக்கு நான் கணக்கு கொடுப்போம் ஆண்டவர். சொல்லுங்க. அந்த கணக்கை தான் எதுக்காக கட்ட செய்தார்? நான் ஒரு ஆத்மா. என்ன சொல்லுங்க? நான் ஒரு ஆத்மா என்னை ரட்சிப்பதற்கு அவர் அவமானப்பட்டார், அவர் துன்பப்பட்டார், அவர் காயப்பட்டார், அவர் கேளாத கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டார். ஆமென். அவர் தூசண வார்த்தையால் திட்டார். சொல்லுங்க. அவர் தூசண வார்த்தையால் திட்டினார். நம்மையும் அப்படி திட்டுவார். ஆமென். நம்மை ரட்சிப்பதற்காக. சொல்லுங்க. நம்மை ரட்சிப்பதற்காக, சத்தமா சொல்லுங்க, நம்மை ரட்சிப்பதற்காக அவர் இவ்வளவு செய்தார். இது நமக்கு ஒரு கடன். இது நமக்கு ஒரு சத்தமா சொல்லுங்க, இது நமக்கு ஒரு கடன். இந்த கடனை நான் தீர்க்க வேண்டும். எப்படி தீர்ப்பேன்? சொல்லுங்க. எப்படி தீர்ப்பேன்? சத்தமாக எப்படி தீர்ப்பேன்? என்னை போல பாவத்திலும் அக்கிரமத்திலும் பொய்யிலும் வேசித்தனத்திலும் திருட்டிலும் கொலையிலும் பிடிபட்டிருக்கிற சகோதரர்களை ரட்சிப்பதற்கு நானும் ஏதாவது பாடுபட்டு, ஏதாவது கஷ்டப்பட்டு, ஏதாவது சகித்து, ஏதாவது மன்னித்து அவர்களை ஒரு ஆத்மாவாக்கி கர்த்தர்ட்ட கொண்டு கொடுத்தா கணக்கு சரி. கிரகண தட்டி ஆண்டு கிரகண சரி. ஆமென் ஆமென். அவர் ஒரு ஆத்மாவை ரட்சித்தது போல எனக்கு இப்ப சத்தியம் வந்துட்டு, அவர் எனக்குள்ள வந்துட்டா நான் இப்ப அவராகவும் அவரை போலவும் ஆனேன். கிரகண தட்டி ஆண்டு கிரகண சொல்லுங்க. இப்ப நான் அவரை போல ஆகிவிட்டதுனால எனக்கு பார்க்கிற காஞ்சா மூச்சா எனக்கு
கண்ணுக்கு தெரிகிற அத்தனையும் பாவம், நரகம், அது இது எல்லாத்தையும் பார்க்கிற போது நாம் இயேசுடைய உணர்வுள்ளவனாக, இயேசுவை கற்பிச்சதுனால, இயேசுவின் ஆடையாய் போட்டிருக்கிறதுனால எனக்கு பார்க்கிறதெல்லாம் எப்படி ஒரு போலீஸ்காரனுக்கு எல்லாம் திருட போல தெரியும். ஆமாம், எல்லாம் நல்லவரை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அவன் திருடனை கூடவே தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். அப்ப நம்முடைய எல்லா நல்லது கெட்டது நாம ஏற்கனவே நாம ரட்சிக்கப்படாமல் இருக்கும் போது நமக்கு நம்மளை நல்லா தெரியும். ஆமென். ஆனால் ரட்சிக்கப்பட்டதுக்கு கர்த்தர் எவ்வளவுமாய் எங்களை சுத்தி செதுக்கிறது போல செதுக்கி அழகாய் தன்னை போல உருவாக்கி இருக்காருன்னு தெரியும். ஆமா, சொல்லுங்க. அதனால நாம இப்ப கோபத்தை கூட சொல்றோம், நான் முந்தி எப்படி தெரியுமா, நான் முந்தி ஆளாது இப்ப நான் என்ன செய்திருப்பேன் தெரியுமா என்றெல்லாம் நம்ம கலைக்கிறோம். ஆமே. அதான் ஆண்டவர் சொல்றார், யாவரோடும் சொல்லுங்க, யாவரோடும் எனக்கு என்ன துரோஜித மனுஷா இருக்கலாம், யாவரோடும் சமாதானமாக இருக்க நாடுகள். அந்த சமாதானம் சும்மா வரா, அந்த சமாதானம் அவன் என்ன காசு தரதாலையோ, என்ன கட்டிப்பிடிச்சு மக்களை கொஞ்சிருந்தாலையோ, கையை பிடிச்சி செய் கொடுக்கனாலே வாழதில்லை. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நானும் செந்தூருக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். செந்தூர் ரசிக்கப்படல, நான் ரசிக்கப்பட்ட ஆள் ஃப்ரெண்டாக இருக்கக்குள்ள நாங்கள் உழைச்சோம், ஒரு கடையை நடத்தினோம், 2 பேரும் பிரிக்க போனோம், சண்டை பிடிச்சோம். செந்தூரனுக்கு 20 லட்சம் லாஸ்ட்டு. இப்போ செந்தூரனுக்கும் அவர் தான் ஆண்டவர், எனக்கும் அவர் தான் ஆண்டவர். ரசிக்கப்பட்டவனுக்கும் அவர் தான் ஆண்டவர், ரசிக்கப்படாதவனுக்கும் அவர் தான். எத்தனை பேர் புரியுது? அவன் சொல்லுங்க, புரியுதா புரியலையா? நாம நினைக்கிறோம் சபைக்கு வர நமக்கு தான் ஒரு ஆண்டவர், மற்றவர்களுக்கெல்லாம் அது வேறு ஆண்டவர். அப்படி இல்லை. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை ஜந்துக்களுக்கே அவர் தான் ஆண்டவர். அவன் சொல்லுங்க, அத்தனை பூச்சி பூரானுக்கும் அவர் ஆண்டவர் என்றால், இந்த உலகத்தில் அவரை சாயலாய் அவருக்கு படைக்கப்பட்ட அத்தனை மனுக்குலத்துக்கும் நீங்க நான் கட்டற்குள்ள உத்தரவாதம் கொடுக்கிற கரண்டை தட்டி ஆண்டவராக சொல்லி ஆமே. அப்படி இருந்தா இப்ப செந்தூரனுக்கு ஜெபிக்க தெரியா? ஏதாவது பிரஜாதி ஆண்டு பற்றி எப்படி ஜெபிக்கிறது, எப்படி ஆண்டு அழுகிறது, எப்படி விண்ணப்பம் பண்றது, எப்படி உபவாசம் பண்றது, எப்படி அபிஷேகம் பண்றதெல்லாம் செந்தூரனுக்கு தெரியாது. ஆனா நான் ரட்சிக்கப்பட்டனா ஆண்டு சொல்றது அழுகிறேன், ஜெபிக்கிறேன், ஆண்டவரை அவனுக்கு எப்படி செய்யும், என் எதிராளிக்கு எப்படி செய்யும், அவனுக்கு கால முறையும் கையை முறையும் எப்படி சொல்றது பாருங்க. யார் ஜெபிக்கிற நல்ல காலம் பக்கத்தில் கை முடிச்சு நல்ல காலம் செந்தூரனுக்கு ஜெபிக்க தெரியல. தெரிஞ்சிருந்தா அவனை சுட்டு தள்ளி இருப்பான். நாம சொல்லுங்க, எவத்தில் நினைச்சிருப்பான், நம்மள சுட்டு தள்ளிப்பார், நாமளே சுடையக்கல. ஆமே. ஆவிக்கு நாங்களே கண்ணெடுத்து கடற்கரை சுட்டு நாம சொல்லுங்க, சுட்டு கேட்கல. புறஜாதி அவன் என்ன செய்வான், முரட்டு சுவாமில்லவன். நாம சொல்லுங்க, நமக்காக கொஞ்சம் மண்டிக்கிறீர்கள் இருக்கு, அவன் உடலை போடுறதுக்கே தடை பண்ணுது. நாம சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஆளுக்கு எப்படி இருக்கும்? நாம சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஆளுக்கு எப்படி இருக்கும்? அவனுக்கு நல்ல காலம் அது வரைக்கும் ஜெபிக்க தெரியாது. நாம சொல்லுங்க, ஏனென்றால் நம்முடைய ஆண்கள் ஜெபத்தை தேவ சமூகத்தை இறக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவரே வானத்துக்கு அக்கினியை இறக்கி இந்த 50 பேரை பட்சித்து போடும் அப்படின்னு பயப்பட செய்வோம். அவன் சொல்லுங்க, அவன் ஆண்டவர் இப்ப சொல்லியதா இருக்கிறாங்க போட்டு தருகிறான். அவன் சொல்லுங்க, அப்ப பதவி கையை பிடிச்சது தங்கச்சி கையை பிடிச்சி சும்மா கலைஞரோட நான் சொல்றது கலைங்க. இந்த மாதிரி ஜெபிச்சா எப்படி நமக்கு சோத்து பெருக்கி ஆண்டு தருவார். மற்றவங்க அக்கினி இறங்கட்டும், அது சொல்லிக்க இறங்கட்டும், கால் வெட்டிக்கட்டும், வெட்டிக்க முட்டு வடிக்க மாதிரி விட்டுக்க, ஜெபம் பறக்கு, ஜெபம் பறக்கு, அவன் மூளை சிதறட்டும். இந்த மாதிரி ஜெபம் பண்ணா ஆண்டவர் காது கரண்டு கம்பி எடுத்து அடைச்சி வச்சுட்டு பஞ்சு இல்லை அடைப்பத்தை அடைச்சி வச்சுட்டு அருவருப்பு. அவன் சொல்லுங்க, ஆண்டவர் ஜெபம் எப்படி இருக்கும்? அருவருப்பு. ஒரு தும்மாங்க அடி வாங்குறதுக்கு அல்லது என்னுடைய எதிராளி அடி வாங்குறதுக்கு நான் ஜெபிச்சேன். ஆமே. என் பகையாளி நாசமாக போட்டு நான் ஜெபிச்சேன். ஆண்டு 2 காதுக்கு நல்ல இருக்கிறது ஆப்பு வச்சுட்டு பேசாம பொத்திட்டு இருப்பேன். போகடா நீங்க ஒரு ஜெபம் பண்ணு. அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோகத்தில் பிதாவில் என்ன சொன்னீங்க? என் எதிராளியை சாத்தாக்கிவா. இவ எதிராளி. ஆமே. நான் இவரை மன்னிக்கிறேன். சரி, 10 வருஷம் 20 வருஷம் போச்சு. சோதரா பிரதர், அது பப்ளிக்கா எல்லாரும் பார்க்க கூடி வச்சோடனே 2 எதிரிகளா இருந்தவங்க நீங்க என்ன போயிட்டாங்க, சமானமா போயிட்டாங்க. இது இல்ல மன்னிப்பு. அவன் சொல்லுங்க, ஆண்டு சொல்றார், மைக்கேல் நீ என்னுடைய பிள்ளை,
உன்னை நான் எப்போ வேணாலும் ஆசீர்வதிக்கிறான், நீ இருந்துட்டு போ. ஆனால் செத்துருவன் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை என்று அறிஞ்சு கொள்ளவே இல்லை. அதனால் செத்துருவனுக்கு நீ 20 லட்சம் வழங்குறதுக்கு பதிலாக நான் 50 லட்சம் கொடுக்க போகிறேன். அதை விட அவனுக்கு ஒரு மாடி உடல் கட்டி கொடுக்க போகிறேன், அவனுக்கு ஒரு காரம் எடுத்துக்கோணும். அப்போ உங்க மனம் எப்படி இருக்கு மைக்கேல் பார்த்து கேட்பார். சும்மாவே ஒரு தகர போட்டு வேலி அடைச்சாலே சூன்யம் வைக்கிறான். அவன் சொல்லுங்க அல்லூயா. வீட்டுக்கு அது வரைக்கும் சாணி பூசி மடிட்டு இருந்தாலும் கொஞ்சம் அரப்பிக்கை ஒரு வகை சீமத்தை கொண்டு வந்து சீமத்தை பூசால அந்த வீட்டுக்கு தகடு சோத்திரம் அல்லூயா. பின்ன அதை ஏதோ கஷ்டப்பட்டு கடவுளப்பட்டு யாராவது பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி வைக்கிறதுனாலே கல்யாணம் கட்டின அடுத்த பிள்ளையும் குடும்பம் பிரிச்சு போகிறதுக்கு அந்த பிள்ளைக்கு கொடுக்குறது இந்த மாப்பிள்ளைக்கும் கொடுத்துறது. அது கல்யாணம் கட்டின ஒரு நிலைமையில டிவோர்ஸ் சோத்திரம். இந்த லெவல்ல நம்மளை கிறிஸ்தவம் எப்படி மக்களுக்கு முன்னாடி போகும், எப்படி மற்ற ஜனங்களுக்குள்ள கிறிஸ்துவை நாம கொண்டு போக முடியும்? நான் சொல்லுவதா இருந்தார், என் ஆண்டவர் அப்படி சொல்லுவாரா இருந்தார், நான் சொல்லுவேன், ஆண்டவரே என் செத்துருனுக்காக நான் பிரிந்ததே பாவம், இத்தனை நாள் அவன் 20 லட்சம் விட நட்டப்பட்டது பாவம், நான் அதை உணர்கிறேன். முடிஞ்ச நான் செத்துருனுக்கு கண்டு தூக்கி கொடுக்குறேன், அப்படிப்பட்ட வேலைக்கு நான் தண்ணி பிடிச்சு கொடுக்குறேன், என்னால் இயந்தால் அந்த தோளால அவனுக்கு மண்ணு சுமந்து கொடுக்குறேன், அப்படி நான் என்னை ஆசீர்வதிக்கிறதை நான் விரும்புகிறேன் சொல்லுவா இருந்தால் அப்படி போல உன்னை ஆசீர்வதிப்பா. கரங்களை தட்டி ஆண்டவரை சொல்லி எப்படி மன்னிக்கிறது போல, எதிராளியை மன்னிக்கிறது போல. எப்படி புரிஞ்சுதாமா? அல்லேலூயா. எப்படி நமக்கு ஆசீர்வாதம் வரும்? எப்படி ஆசீர்வாதம் வரும்? எந்த அளவு நான் அடக்குறேன் சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. அந்த அளவு நான் உனக்கும் அடக்குறேன். ஆமா சொல்லுங்க. ஆமே. ஒரு நாளும் எதிராளி விழுந்ததை பார்த்து சந்தோஷப்படாதீங்க, அது கிறிஸ்தவ அழகே அல்ல. நான் சொல்றேன், உங்களை துன்பப்படுத்துறவனை ஆண்டவர் சொல்லி நான் துன்பப்படுத்துவேன். நாம சொல்லுங்க. உங்களை வஞ்சிக்கிறவன் நான் அவனை போட்டு வறுத்தெடுப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கேன். நாம சொல்லுங்க. உங்களை உபத்திரப்படுத்துறவன உபத்திரத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறான். அது அவர் செய்யட்டும், நீங்க செய்ய சொல்ல வேண்டாம். ஆமா சொல்லுங்க. ஆமே. அது அவற்றை அவர் செய்வார் செய்யாமல் அது அவர்கிட்ட காரியம். ஆமே. நீங்க சொல்லாதீங்க, ஆண்டவரே எனக்கு இப்படி செய்து போட்டான், நான் நம்பி இருந்தேன், உண்மைதான் உங்களுக்கு நடந்த வேதனைகளை பார்த்தா நானே சொல்லுவேன், நீங்க உன்னை குடிச்சு எட்டி போடுது. அவன் சொல்லுது, நானே சொல்லுவேன், மனுஷன் தானே, மனுஷன் தானே. நான் சொன்னா கூட நீங்க என்ன செய்யணும்? நான் சொன்னா கூட என்ன செய்யணும்? ஆண்டு சொன்னா ஒரு கண்ணத்தில் அடிச்சா மறு கண்ணத்தை அல்லேலூயா அல்லேலூயா. ஆமே. தனக்கு கீழே படியமா நான் வாசிக்க வேண்டியது வாசிக்காம விட்டுருவேன். உங்களை கெடுக்கிற, அதாவது சமாதானத்தை குலைக்கிற என்னென்ன காரியம் சொல்றேன். ஒன்று பரிசுத்தம் இல்லாட்டா நீங்க யாரோட சமாதானமா இருக்கவே முடியாது. பரிசுத்தம் இருந்த அன்பு இருக்கு, உண்மை இருக்கும். உண்மை இருக்கிறனால ஒருவனுக்கு அதை செய்ய மாட்டேன். சமாதான குலைச்சல் வாழக்கூடியவங்க நடக்கவே மாட்டேன். வாசிங்க கீழே. ஒருவன் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேரும் முளைத்தெழும்பி கிளம்பி கலக்கம் உண்டாவதனால் அதை திருட்டுப்படாத படிக்கும். ஒருவனும் பேசிக் கள்ளனாகவும் ஒருவனை பூஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திரன் பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்க. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த சபையில கர்த்தர் ஊழியக்காரனாகவோ உடன் ஊழியக்காரனாகவோ மூப்பராகவோ சண்டே ஸ்கூல் டீச்சராகவோ பணிமுடைக்காரர்களாகவும் சபையில் உருவாக்கப்பட்ட ஊழியக்காரர்களாகவும் அல்லது ஒரு வீட்டுக்குட்ட லீடராகவோ அல்லது இந்த சபையில முக்கியமான ஒரு நிதி பொறுப்போ அது ஏதோ ஒரு காரியத்துல உங்களை கர்த்தர் ஒரு துறைகளுக்கு பொறுப்பாய் நியமித்திருப்பார் இருந்தால் தயவு செய்து நான் சொல்லுவேன், அந்த உண்மைத்துவத்தை நீங்கள் எப்பொழுது காத்துக் கொள்ளுங்கள். நாம சொல்லுங்க, கர்த்தரோடு தந்த பொறுப்பை நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். ஆமே. ஏனென்றால் இப்ப ஒருவருக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் என்றது ஈசா கிட்ட யாக்கோபும் ஆமே ஏசாவும், ஏசாக்கு கிடைக்க வேண்டிய அபிஷேகம் யாருக்கு போனது? யாக்கோபுக்கு. ஏமாற்றப்பட்டு யாருக்கு போனது? யாக்கோபுக்கு போனது. ஆனா உண்மையை யாருக்கு தான் கிடைச்சிருக்கணும்? ஏசாவுக்கு கிடைச்சிருக்கோம். ஆனா தேவ நீதியின்படி ஏசாவுக்கு பாத்திரம் அல்ல. ஏசா காணானிய பெண்ணோட வேசித்தனம் பண்ணிக்கிட்டு பாவம் செஞ்சுக்கிட்டு அவன் வேட்டையாடிக்கிட்டு சம்பாதிக்கிறது உலக பிரகாரமாக தான் அவன் வாழ்க்கை இருந்தது. அதனால அவன் உலகத்துக்குரியான், இவன் ஆவிக்குரிய மனுஷன். அவன் சொல்லுங்க, யாக்கோபு ஆவிக்குரிய மனுஷனாகவும் ஏசா அங்க உலகத்தை மனுஷனாக இருந்தான். அதுக்கு காரணம்
ஒரு ஆவிக்குரிய பதவியை இழந்து போனான். ஏசா தன் சேஷ்ட புத்திர அந்த பதவியை எதுக்காக இழந்து போனான்? எதுக்காக இழந்து போனான்? பயத்து கஞ்சி, ஒரு நேரம் பயத்து கஞ்சி, ஒரு நேரம் கொஞ்ச நேரம் ஆசைக்காக. இதை சொல்லவா? உங்களுக்கு தந்திருக்க புத்திர சுவீகாரம், அதிகாரம், பதவி, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிற நிலைமை, கர்த்தரை கட்டி ஆண்டு செஞ்சுக்க கர்த்தரை உயர்த்தி வைத்திருக்கிற ஒரு உன்னதமான நிலைமை, அந்த நிலைமையை அற்பன் பணத்துக்காக, அற்பன் பெண்ணுக்காக, அது ஏதோ ஒரு இச்சைக்காக, ஏதோ கொஞ்சம் சுகத்துக்காக நீங்க என்ன செய்ய வேண்டாம். அந்த அபிஷேகத்தை, அது ஒரு அபிஷேகம், அது ஒரு அபிஷேகம். நீ மூப்பராக இருக்க ஒரு அபிஷேகம், நீ சமையல் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருக்க ஒரு அபிஷேகம். இது வந்து உங்க வீட்டு வேலை அல்ல, அல்லது ஏதோ நம்முடைய ஊர்ல சங்கத்தின் வேலை அல்ல, ஏதோ ஒரு விளையாட்டு கழகத்துல வேலை அல்ல. பரலோக ராஜ்யத்துடைய சங்கம், பரலோக ராஜ்யத்துடைய வீடு, பரலோக ராஜ்யத்துடைய நிர்வாகம், பரலோக ராஜ்யத்துடைய வேலை திட்டம். ஆமா சொல்லுங்க. ஆமே. அப்ப அந்த வேலை திட்டத்துல கர்த்தர் பாய் போற அன்னைக்கு ஆரோட பிடிச்சி இந்த டைக்கர் கொண்டே கொடுத்து பரவி கர்த்தரை கொடுத்த ஒரு உத்தியோகம். ஆமா சொல்லுங்க. அதை அவன் சரியா செய்யணும். ஆமா சொல்லுங்க. அவன் இந்த கூட்ட முடியல, இந்த குப்பையை கூட்டணும், இதெல்லாம் கூட்டி எடுக்கணும் என்ன, அது கர்த்தர் கொடுத்த ஒரு தகுதி. கர்த்தரை சமூகத்துல வேலை செய்யறதுக்கு ஒரு புல்லு புடுங்குவாது எனக்கு ஒரு சட்டப்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு என்றால் அது உனக்கு கிடைச்ச பெரிய ஒரு பாக்கியம். பறவை கட்டி ஆண்டு நன்றி செய்து. ஆமே. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. சேஷ்ட பக்கத்துல கை பிடிக்கும். என்ன தளதா நீ உனக்கு இருக்க தகுதியை எதுக்காக வளர்க்கிறாங்க? உனக்கு கர்த்தர் புத்திர சுத்திகார்ப்பண ஆவியை, அதாவது உன்னை தன் சொந்த பிள்ளையாக, சொந்த மகனாக, சொந்த மகளாக அவர் ஏற்றுக்கொண்டிருக்க இந்த சமயத்தில், ஏற்றுக்கொண்டிருக்க இந்த நேரத்தில் நீ ஒரு சின்ன விட்டாலே, சின்ன தவறு செய்தால் அந்த அபிஷேகத்தை இழந்து விடுவார். அந்த அபிஷேகத்தை இழந்து விடுவார். மகன் என்ற ஒரு ஆள் கணக்கு இருக்க முடிய உள்ளுக்கு ஒரு பலனம் போதுதான். ஆமா சொல்லுங்க. நான் கிறிஸ்தவன் என்ற ஒரு பேர் தான் இருக்கிற முடிய, ஆமே, அந்த கிறிஸ்தவனோட பெயரை சொல்ல முடியாது. ஒரு தீமை ஜெயிக்கவும் முடியாது. அதே நம்ம விரும்பின காலம் நமக்கு நடக்கவும் மாட்டோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம விரும்புறது நடக்கணுமா இருந்தால், அதை ஆரம்பத்திலே சொல்லிவிட்டேன், தேவ சமூகத்தை மறக்க வேண்டாம், செபிக்கிறதை மறக்க வேண்டாம், வேத வாசிக்கிறதை மறக்க வேண்டாம், உபவாசம் பண்ணுவதை நிறுத்த வேண்டாம். ஆண்டு சமூகத்துல என்னென்ன பக்தி முயற்சியில் ஈடுபடணுமோ அந்த உங்களை ஒடுக்கி கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு சமாதான பெற காத்திருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. கீழே வாசியமா, கீழே வாசி. இப்ப ஆசீர்வாதம் எனக்கு ஆசீர்வாதம் வேணுமென்றாங்க. ஆமாம், எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம், உலகத்து ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணுமென்றார்கள். ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி நல்லா உயர்த்தி சொல்லு. ஆமென். எனக்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் வேணும். நான் பாடுவதற்கு, சுவாசிப்பதற்கு, ஆகாரம் புசிப்பதற்கு, நான் வளர்வதற்கு, உயர்வதற்கு, சகலத்துக்கும் எனக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேவை. ஆமென் சொல்லுங்க. அவங்க ஆசீர்வாதம் இல்லாமல் ஜீவிக்கவே முடியாது. இந்த ஆசீர்வாதம் தேவை என்றால் சமாதானம் பண்ற விஷயம் முக்கியம், பரிசுத்தமா இருக்கிற விஷயம் முக்கியம். ஆமென் சொல்லுங்க. தேவ சமூகம் அதை விட முக்கியம். இது எங்க கிடைக்கும்? தேவ சமூகத்துல தான் கிடைக்கும். சமாதானம் எங்க கிடைக்கும்? தேவ சமூகத்துல. இது வந்தீங்கன்னா ஒருவேளை வரைக்குள்ள மாமியார் கொஞ்சம் முராட்சி பார்த்து வந்திருப்போம். ஆமென் சொல்லுங்க. வரைக்குள்ள ஒருவேளை மருமகளுக்கு ஏதாவது சொல்லியிருப்பான், ஏதாவது திட்டிருப்பான், அதனால மனசுக்கு வச்சுட்டு வந்திருப்போம். இங்க வந்திருக்கீங்கள பாச பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ணைக்குள்ள அந்த கோபம் தணிஞ்சு, ஆமென் சொல்லுங்க, அந்த கட்டு உடைஞ்சு, ஆமென் சொல்லுங்க, அங்க மாமி நீங்க சாப்பிட்டீங்களா? ஒரு நாளும் கேட்காத மருமகள். ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் என்ன பார்த்து சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு கேட்காத மருமகள் சர்ச்சுக்கு போட்டு வந்த உடனே ஐயோ என்ன பார்த்து மாமி சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலே, அப்படி என்றால் வழிபடுற விசேஷம் அல்லது மற்ற 24 கட்ட சொன்னபடி அந்த நாட்கள் வரும், அன்றைக்கு வரப்போற நாட்கள் வருகிறது. அப்பொழுது மாமிக்கு உதவாய் மருமகளும், மாமிக்கு மருமகளுக்கு உதவாய் மாமியும் எதிர்ப்பிடுவார்கள். நாட்டுக்கு நாடு யுத்தம் வரும். நான் சொல்றேன், வீட்ட மாமியும் மருமகளும் என்றைக்கு அம்மையும் அப்பையும் பிள்ளைகளும் அக்காவும் தங்கச்சியும் என்றைக்கு ஒற்றுமையா சமாதானம் போறார்களோ, ஆண்டவர் இந்த அழிவை வரவிடாமல் இந்த தேசத்தை பூர்ண சமாதானம் உள்ள தேசமாய் மாற்ற அவர் வல்லவன் தேவனாய் கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. எப்ப உலகத்துல முடிவு? எப்ப அன்றைக்கு சொல்லுவான்? மாமியும் மாமாவும் சண்டை பிடிச்சா, நாட்டுக்கு நாடு யுத்தம் வந்தா,
அண்ணனும் தம்பியும் சண்டை பிடிச்சா சாத்தான் வந்துடுவோம். அவன் சொல்லுங்க ஆமே. இப்ப கையை பிடிச்சு நானும் நீ எதுக்காகும் என்னதுக்காகும் தெய்வ சமூகத்துக்கு வருகிற பிள்ளைகள் சண்டை பிடிக்கிறது இல்லை, பிரிவுறது இல்லை, பிரிவினையை பேசுறது இல்லை, கசப்பா இருப்பதில்லை. நாம் எப்படி இருந்தா சாத்தாண்ட ராஜ்யம் வராது, சாத்தாண்ட ஆளுகை வராது, கத்தரை தூரப்படுத்துவார், அது இல்லாமலும் பண்ணுவார். தட்டி ஆமே. இந்த போதுமடா சாமி நீங்களாச்சு சாத்தானாச்சு பார்த்து கண்டு சொல்லி 7 ஆண்டுகள் கைவிடாது பாருங்க. கைவிடப்படுற ஆண்டு அவங்க சொல்லுங்க 7 ஆண்டுகள் உங்களுக்கு நான் தீர்க்கதரிசிகளை அனுப்பினேன், சபையை அனுப்பினேன், ஊழியர்கள் அனுப்பினேன், பல நற்செய்திகளை நான் சொன்னேன், பூமி அதிர்ச்சியை குலுக்கி பார்த்தேன், சுனாமியை விட்டு பார்த்தேன், கொரோனாவை எல்லாம் விட்டு பார்த்தேன். நீங்க கொஞ்சம் கூட திருந்தவா தெரியல. இன்னும் மாமிமார் கூடுது, மருமகளும் கூடுது, சண்டையும் கூடுது. அவங்க சொல்லுங்க போலீஸ்காரன வேலையை விட்டு ஓடுறான். இந்த உத்தியோகமே வேணாம். முந்தி லஞ்சம் வாங்குற பொலிசுக்கு அவங்களுக்கு வசதியா இருந்தது. 2 பக்கம் இவங்களே கொலை வச்சிருச்சு. அவன் சொல்லுங்க யாழ்ப்பாணத்தில் நடக்கிற அநேக திருட்டுக்கு இந்த பொலிசே காரணமா இருக்கு. அநேக கொள்ளக்கோசி பின்னாடி அவனே இருக்கிறான். நேற்று தங்கச்சி வட்டுக்கோட்டை சூழ்நிலை பார்த்து அங்க எங்க ஊர்ல ஒரு ரவுடி இருக்கான். அவன் உள்ளே போவான், அடுத்த வெளியே வந்துடுவான். தங்கச்சி சொல்லுவான் உள்ளே போவான் வெளியே வருவான், உள்ளே போவான் வெளியே வருவான். பின்ன அவனோட அக்கா அடுத்த வந்து அதே ஆளை தெரிஞ்சதுக்கான பொலிசு அவனை கண்டிங்களா? அவன் ஊர் ஆக்கள்லாம் திரண்டு கேட்டாங்களா என்னையா பொலிசு நீ? அவன் சொல்லுங்க ஒரு நாள் நீயே அவனை பிடிக்கிற, ஒரு நாள் நீயே திறந்து விடுற, அதுக்கு என்ன செய்யற? அவ மூத்த அக்கா வந்த உடனே மூத்த அக்கா வந்து செயின் போட்டிருக்கான். அவன் சொல்லுங்க மூத்த அக்கா எப்படிப்பட்ட சனியனோ தெரியாது. அவன் சொல்லுங்க அது போய் பல்ல காட்டணும்னு விட்டுறானா பொலிசு, ஸ்ரீலங்கா பொலிசு. பல்லுக்காட்டவள் நகரத்தை போட்டிருக்கவள் லஞ்சம் கொடுக்கவள் அப்படிட்டா எந்த பெரிய குற்றவாளியும் அடுத்த கேட்டாலும் வழியாக வந்துருவான். அவன் கண்ணன் மாணவனும் சும்மா இல்லை வந்து அடுத்த நாள் சும்மா இருக்கிறவன் அடுத்த நாள் தன்னை தொழிலை வளவை போல செய்கிறான். அவன் தெரியும் தனக்கு போலீஸ் ஸ்டேஷன் மாமா வீடு. என்ன வீடு? மாமா வீடு. போலீஸ் ஸ்டேஷன் தண்டிக்கிற சட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒரு திருட்டு பேர் வியாபாரம் செய்ய முடியாது. இப்பதான் எனக்கு தெரிஞ்சு முந்தைய களவோட இப்ப இந்த அரசாங்கம் வந்தப்ப இன்னும் களவு கூடி இருக்கு. சொல்றேன் களவு கூடிச்சு, கொஞ்சம் கூட பயம் இல்லை. மன்னார்ல களவு, அங்க களவு, இங்க களவு. மன்னார்ல எங்கட ஊர்ல மாற்றும், எங்கட விடத்துக்கு கிராமம், எங்கிட்ட ஊரே பெரிய பக்கா கல்லல் திடலாம் இருக்காங்க, ஊர்ல இருக்காங்க. அப்படி இருக்கத்தக்கனையா அந்த ஊருக்குள்ள 18 பவுன் நகைய அந்த வீட்டுக்குள்ள அது அந்த அந்த அம்மா ஒரு காலங்களுக்கு கூட தன்னை கையை வச்சுட்டாரு. அப்படிப்பட்ட கஞ்சத்தனமான வீட்டை போய் திருநது லேசான காரியம். அங்கேயே திருடிக்கான அவன் எப்படிப்பட்ட பக்கா திருடா இருப்பான். சொல்றேன். பின்ன தங்கச்சி எனக்கு இதை சொல்லிச்சு, அண்ணா இரவு அவங்க வீட்டை களவு போயிட்டு 2 கேள்வி. பின்ன விடியப்பல் பார்த்தா இஞ்சால் அடுத்த ஊர் இந்த பக்கத்துல இங்க ஒரு 7 பவுன் களவு போயிட்டாங்க. நம்ம ஊர்லயாடி களவு போது கேட்டேன். நான் கேட்டு நம்ம ஊர்லயாடி களவு போது கேட்டேன். இருக்கிற உள்நாட்டு திருடர்கள் இருக்காரு. நம்மளோட ஒருத்தர் வலையை பாஞ்சா அந்த வலையை பிடிக்கிட்டு போயிடும். வலையை இருக்க மீன் தாழ்லாத்தையும் கொள்ளையடிச்சு போயிடுவான். உள்நாட்டு கடலாம் இங்கே இருக்கான். இந்த கடலாட்டை விட்டே ஒரு கடலை எடுத்துருக்காங்கடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதனால நாம நீதித்துறை தன்னை கடமை செய்யுமா, சட்டத்துறை தன்னை கடமை செய்யுமா, சுகாதாரத்துறை தன்னை கடமை செய்யுமா, கல்வித்துறை தன்னை கடமை செய்யுமான்றா நம்ம ஆற்றி மாயை பார்த்துருக்காங்க. இருக்கிற நம்மட பிள்ளைகளுக்குள்ள நம்மட குடும்பங்களுக்குள்ள இருக்கிற அம்மாவையும் அப்பாவையும் தங்கச்சியும் அண்ணனையும் மதிக்கப்படும். அவங்க சொல்லுங்க நமக்குள்ள ஒரு எழுப்புதல், நமக்குள்ள ஒரு மாற்றம், நமக்குள்ள ஒரு அன்பு. சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சட்டை பிடிக்காங்க. என்ன சின்னையா என்ன அதான உண்மை. அக்கா மாறி சட்டையை போட்டுருவான், தங்கச்சி மாறி சட்டையை போட்டுருவான். எதுக்கு நீ கிளிப்படுத்த, எதுக்கு நீ அந்த சட்டையை போட்ட, அன்றைக்கு சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயிடும். உங்களுடைய மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கிற மனோநிலை, சகிக்கிற மனோநிலை இருந்தால் நீங்கள் தீவிரங்களை போல மாறுவீங்க. நாம சொல்லுங்க மற்றவர்களுக்காக தியாகம் பண்ணுகிற அந்த இறுதி உங்களுக்கு வந்துட்டாலே
உங்களை போல நல்லவங்க தூரத்தை யாரும் இருக்க முடியாது. அவன் சொல்லுங்க. அதான் கூட ஒன்று நீங்கள் சமாதானம் இருக்கணும்னா பரிசுத்தத்தையும் இன்றியமையாது. அந்த பரிசுத்தம் எங்கே கிடைக்க வேண்டாம்? தேவ சமூகத்தில் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? தேவ ஆலோசனை நிமித்தமாக கிடைக்கும். அதனால தான் ஆராதனைக்கு இங்கே முழுவதுமாக பங்கு பெற்றோம்னு நான் கட்டுறதுக்கு காரணம். நாம சொல்லுங்க. அதனால இதெல்லாம் அவன் இன்னொன்று, ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் தூரமாய் போனது, ஏன் நம்முடைய ஆசீர்வாதம் தாமதமானது? நான் சரியில்லை. அவன் சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, நான் ஒரு பாத்திரம். சட்டமாக நான் ஒரு பாத்திரம். என் பாத்திரத்துக்குள்ள அசிங்கமானதோ அருவருப்பானதோ இருந்தால் ஒரு பொல்லாதவன் கூட ஒரு நல்ல விஷயத்தை அதுக்கு ஊட்ட முடியாது, தர முடியாது. ஆமே. பொல்லாதவனே தர மாட்டான். நல்ல ஆண்டவர் எப்படி இருக்க ஊத்துவார்? ஆமே சொல்லுங்க. ஆமே. அப்படி என்றால் நான் சொல்ல, ஆண்டவரே என்னுடைய பாத்திரம் நிரம்பி வடியணும். எல்லாம் எழுந்து நிற்போம். என்னுடைய பாத்திரம் நிரம்பி வடியணும். இன்றைக்கு இந்த நேரம் எல்லாம் சொல்லுங்க, இந்த நேரம் என்னுடைய பாத்திரத்தை கழுவியறணும். என்னுடைய பாத்திரத்தை துப்புரவாக்கும், உள்ளும் புறமும் துப்புரவாக்கும். அந்த பாத்திரம் விரும்பத்தக்க பாத்திரமாய் மாறுகிற போது, விரும்பத்தக்க பாத்திரமாய் மாறுகிற போது, விரும்பத்தக்க பாத்திரமாய் மாறுகிற போது அந்த பாத்திரத்துக்கு நீ ஊத்தத்துல கேட்க தேவையில்லை. அவர் ஆல்ரெடி அதை வச்சு கொண்டு இருக்கிறார். ராம சொல்லுங்க. நீங்க கேட்ட ஆசீர்வாதம் எல்லாம் அவர் ஆல்ரெடி ரெடியா வச்சிருக்க. ராம சொல்லுங்க. எப்ப இந்த பாத்திரம் கிளீனா நீங்க கூட என்ன கவனிங்க. நீங்க இப்ப வீட்டை போறீங்க, நல்ல தண்ணி தான் போன உடனே அந்த கிச்சன்ல போய் அடிக்கிறது நிறைய பாத்திரம் நிமித்திருக்கு, கவுந்திருக்கு, கீழே விழுந்து இப்படிலாம் இருக்கும். ஆமே. போன உடனே ஏதாவது தண்ணி குடிப்பீங்களோ, போன டபால் அள்ளி குடிச்சிருவீங்களோ, அதை பார்த்தீங்க அதுக்கு தேயிலை இருக்கும், இதுக்கு மட்டி இருக்கும், இதுக்கு அது இருக்கும், இதுக்கு இடையா கிடக்கும். அதை பார்த்து அப்படி போட்டுட்டு அதுல ஒரு நல்ல பாத்திரத்தை டக்க தேடி கொண்டு குடிப்பீங்க. ராம சொல்லுங்க. நீங்களே அப்படி செய்யறப்போ, நீங்களே ஒரு நல்ல பாத்திரத்தை தேடுறப்போ நாம சொல்லுங்க, என் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு நல்ல பாத்திரத்தை எதிர்பார்க்கிறார். நாம சொல்லுங்க. இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல பாத்திரங்கள். நாம சொல்லுங்க. அந்த பாத்திரத்தை கண்டு தன் கையில் எடுக்க விரும்புகிறார். அவருக்கு ஆசை, அவர் சமைக்கார எல்லா பிள்ளைகளுக்கும் ஊற்றி விட வேண்டும், அபிஷேகத்தை ஊற்றி விட வேண்டும். அவங்க கேட்கிற வீடு, வளவு, காணி, நிலம், பணம், தேவை எல்லாத்தையும் நான் கொடுக்கணும் ஆசையா இருக்கிறார். ஆசையா இருக்கிறார். நீங்க ஒரு பாத்திரத்தை எப்படி கொடுப்பீங்க? இப்ப எல்லாம் தீவிரம் நிற்கிறான். நீ நல்லா பிரிஞ்சு வந்தா இங்க கொடுத்து தீர்த்துரும். ஆமா சொல்லுங்க. கொடுத்து தீர்த்துரும். ஆமா சொல்லுங்க. அதனால முன்னுக்கு முதலிடம் பிடிச்சு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேர்ந்தவர்களுக்கு பின்பு இவைகள் எல்லாம் கூட 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 முன்னுக்கு வாங்க அங்கேயே கொடுத்துருவான். பின்னுக்கு கொஞ்சம் ஆட்கள் இல்லைன்னா குறைச்சோ கூட்டியோ அங்க எல்லாம் மாறுபடும். முன்னுக்கு வாரவனுக்கு ஆண்டு அள்ளி கொடுப்பான். நாம சொல்லுங்க. தெய்வ சமுதிரம் அப்படி கண்களை மூடுவோம். கண்களை மூடுவோம். கூயவனே கூயவனே படைவன களிமண்ணான் என்னையுமே கண்ணோ காத்திடுவே. கூயவனே கூயவனே
மாத்திரம் தலைக்கு நேர கரத்தை உயர்த்தி ஒரு கைத்தட்ட கொடுங்க. ஒரு கைத்தட்ட கொடுங்க. பரிசுத்தாவே கைத்தட்டி மகிழ்ச்சி கொடுங்க. பரிசுத்தாவே சமூகத்தை 13 மகிழ்ச்சியாக கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த பாக்கியத்துக்காக கரத்தை தட்டி அப்பாவை நன்றி சொல்லு. அம்மை நன்றி சொல்லு. நன்றி சொல்லு. நல்ல கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி அப்பாவை நன்றி சொல்லு. நன்றி சொல்லு. பரிசுத்தாவே ஏசா தன்னுடைய எல்லாம் சொல்ல சொன்னான். ஆண்டவரே ஏசா தன்னுடைய புத்திர பாதத்தை அற்ப கஞ்சிக்காக ஆசைப்பட்டு அந்த பெரிய மகிமையை, அந்த ஸ்தானத்தை, அந்த மகிமையை, அந்த பெரிய ஆசீர்வாதத்தை வேணான்னு சொல்லிட்டு ஆண்டவர் தரையிலன்னு சொல்லல. ஆண்டவர் கொடுக்காம விடையில. ஆண்டவர் கொடுத்திருந்தா அவன் வேணான்டா. ஒருவேளை நானும் எனக்கு ஆண்டவர் இன்றைக்கு நாளைக்கு இந்த மாதம் இந்த வருஷத்துக்குள்ள நிறைவேற வேண்டிய நிறைய காரியங்களுக்காக காத்திருக்கிறேன். அதுக்குரிய தகுதியை திருப்படிக்கு தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறேன். நானும் அந்த ஏசாவை போல நீ எனக்கு வைத்திருக்கிற அந்த பொக்கிஷங்களை பெற்றுக்கொள்ள கூடாதபடி, ஏசாவை போல அது எனக்கு வேணான்னு சொல்லாதபடி, அது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லாதபடி, இப்படி சமூகத்தை நாட, அப்பாட முகத்தை பார்க்க நான் வேட்டைக்கு பின்னாடி போகாதபடி, கானானிய ஸ்திரீகளுக்கு பின்னாடி போகாதபடி, பாவத்துக்கு பின்னாடி போகாதபடி, அப்பா வீட்டுல தரிச்சிருக்க யாக்கோபை போல எப்பயும் அம்மாவும் அப்பாவும் வேணுமென்று அந்த வீட்டுக்குள்ளே இருக்க, அவங்க முகத்தை தரிசித்திருக்க, அதனால ஆசீர்வாதத்தை பெற்றிருக்க எனக்கு உதவி செய்யணும். எனக்கு உதவி செய்யணும். ஒருவேளை இந்த ரகசியம் தெரியாம நான் என்னுடைய பதவி, எனக்கு தந்த பொறுப்பை நான் இழந்திருந்தால் அதை மன்னிப்பீராக மறுபடியும் எனக்கு அந்த பொறுப்பு, எனக்கு அந்த தகுதியை தருவீராக. கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லி நாமே அவரை தகுதியோடு தப்பிருக்கிறார். இப்பொழுது தகுதியை பெற்றிருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியால் நிரப்பி இருக்கிறார். ஒரு ராமா ஷாகா ராமா எல்லா வாயத்தோடு கொஞ்சம் சேர்க்க வேண்டும். கொஞ்சம் பரிசுத்தாவை நிரப்பி மத்திய வாசல ஆண்டவர் நன்றி சொல்லு. ஒரு ராமா ராமா ஷாகா எல்லா வாயை சொல்ல வேண்டும். ஒரு பிள்ளைகளுக்கு இடம் கொடுக்காத, பாவத்துக்கு இடம் கொடுக்காத, எல்லா பாவத்துக்கு இடம் கொடுக்காத, தேவ சமூகத்தை விடுதலையாக, தேவ சமூகத்தை பேருபடியாக, அவனுக்கு உணவு பெருமையாக, ஒரு ராமா ஷாகா ராமா இந்த பிள்ளை வாயை குறைக்கப்பட்டு ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. நான் நல்லா படிக்கணும், நான் வேலையை முடிந்து வரணும், என் முக்கியத்தை முடிந்து வரணும், நான் ஆளுநருக்கு நன்மை செய்யணும், என் எதிராளிகளுக்கு நன்மை அறியாதவர்களுக்கு நான் நன்மை செய்யணும், அவர்களை தகுதிப்படுத்துவீராக. பெண்கள் 11 ஆண்கள் 11 ஒப்பு கொடுத்து நான் செய்வேன்.